ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு மின்சாரத்துறைக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 10th 12th டிப்ளமோ, இன்ஜினியரிங் நீங்கள் என்ன படித்தாலுமே விண்ணப்பிக்கலாம். சேலரியை பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 39,700 ஸ்டார்டிங்கே சேலரியாக கிடைக்கிது. 2,400 வேகன்சிஸ் ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்குமே நம்ம விண்ணப்பிக்கலாம். யார் யார் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு மின்சாரத்துறைக்கான வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. மின்சாரத்துறையை பொறுத்தளவில் நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி கீழே இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நமக்கு மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒன்று நடக்கும். அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறை வாரியத்திலிருந்து 2,250 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப ஒப்புதல். அறிவிப்பு எப்போது? தமிழக மின்சார வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டு வரும் நிலையில் 2,250 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப மின் வாரியம் ஒப்புதல் அளித்து இனிமே வரக்கூடிய அனைத்து மின்சாரத்துறை சார்ந்த காலி பணியிடங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் காலி பணியிடங்கள் நிரப்ப முடியும். அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக நமக்கு எக்ஸாம் அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு விண்ணப்பங்கள் பூர்த்தியாகும். அதுக்கப்புறம் அதற்கான வேலைவாய்ப்பும் அறிவிக்கப்படும். ஸோ நமக்கு வேறு எந்த வெப்சைட்லையுமே நீங்கள் போய் தேட தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்துறைக்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். தமிழக மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 400 உதவி பொறியாளர்கள் மற்றும் 1,810 கள உதவியாளர் பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி மின்சாரத்துறையில் வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது இனிமேல் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டு டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. ஸோ எந்த ஒரு வெப்சைட்லையுமே போய் நீங்கள் செக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி மூலமாக நீங்கள் பார்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதி அதற்கப்புறமா தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா உதவி பொறியாளர் உட்பட சில பணிகளுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டில் அதில் தேர்ச்சி பெற்ற 258 பேர் விரைவில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்றதையுமே அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் செலக்ட் ஆகின 258 பேரை விரைவில் பணி நியமனம் செய்யப்பட உள்ளது அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுகளின் மூலம் மின்சார வாரிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது 400 உதவி பொறியாளர்கள் மற்றும் 1,810 கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப ஒப்புதல் வழங்கப்பட்டது. நமக்கு விரைவில் இந்த 400 உதவி பொறியாளர்களுக்கும் அதுக்கப்புறமா 1,850 கள உதவியாளர்களுக்கு அதாவது ஹெல்பர் ஜாப், ஹெல்பர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரியான ஜாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா விரைவில் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிடப்படும். எதன் மூலமாக வெளியிடப்படும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நமக்கு விரைவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு என்னென்ன படிக்க 2025ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி மூலம் 7 தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆண்டு அட்டவணையும் வெளியிடப்பட்டது. ஆண்டு அட்டவணைப்படி 6 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளியாகி பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு தேர்வு அறிவிப்பு மட்டுமே மீதமுள்ளது. அதுவும் குரூப் 5A தேர்வு அறிவிப்பு வரும் அக்டோபர் 7ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது குரூப் 5A தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 7ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு விரைவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெளியாக உள்ளது. இதற்கான வெப்சைட் எல்லாருமே கேட்குறீங்க, வெப்சைட் எங்கே, வெப்சைட் லிங்க் எங்கே அப்படின்னு. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். குரூப் 4 படிக்கிறவங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அறிவிப்பு அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க.
இந்நிலையில் தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள மின்சார வாரிய பணியிடங்களுக்கு இந்த ஆண்டு அறிவிப்பு வெளியாகுமா என கேள்வி எழுகிறது. ஒருவேளை புதிதாக அறிவிப்பு வெளியாகவில்லை எனில் ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகளில் பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கவும் வாய்ப்புள்ளது. இல்லையில் 2025ஆம் ஆண்டுக்கு தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்ட பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு இந்த வருடம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலை அப்படின்னாலுமே ஆல்ரெடி செலக்ட் ஆன நபர்களுக்கு அந்த வேக்கன்சிஸ்க்கு எல்லாருமே கூடுதலாக நமக்கு காலி பணியிடங்கள் அறிவித்து அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்தில் நமக்கு இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியாகும் அப்படின்ற தகவல்களையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான அறிவிப்பை நீங்கள் எதில் மூலமாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை ஆகியவற்றில் உள்ள காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமே ஒரே கட்டமாக நிரப்பப்படுவதால் தேர்வர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்னும் உள்ள காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்பதே தேர்வர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. டிஎன்பிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள், தேர்வு பாடத்திட்டம், தேர்வு முறை ஆகியவற்றை டிஎன்பிஎஸ்சி government.in என்ற டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். அதாவது நம்மளோட இந்த டிஎன்பிஎஸ்சி மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை சார்ந்த வேலைகள் அறிவிப்புகளை நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.